ஒரே அலுவலகத்தில் வேலை செய்து காதலித்து திருமணம் செய்து கொண்ட கணவன் மற்றும் மனைவி. நாசமா போச்சு. ஆமாண்ணே. ஸோ ஃபர்ஸ்ட் அவரை கூப்பிட்டதே நான் வந்து அண்ணான்னு தான் கூப்பிட்டேன். நானும் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர் பேரை சொல்லியே நீ ஆளை காலி பண்ண பாக்குறேன். இதுல யாரெல்லாம் அண்ணான்னு கூப்பிட்டது? எல்லாம் எவ்ரிபடி. சார் இவனை என்ன பண்ண சார்? அவர் வந்துட்டு அண்ணாலாம் கூப்பிடாத, இட்ஸ் a corporate world வந்து கால் மீ பை நேம் அப்படின்ற பப்ளியே. இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அங்கே தான் மீட் பண்ணது. அப்படியே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆகி புடிச்சிட்டேனே போதும். June 8, 2019 he proposed me. என்னோட பர்த்டே அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணாரு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன காரணம்? ஊரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான். அதான் காரணம். ஆனா பெண்கள்ட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டேட்டா கரெக்டா இன்னமும் ஞாபகம் வச்சுட்டே இருக்குது. எந்த நேரம், எந்த நாள், எந்த கிரகம். இல்ல அதுக்கு தான் உங்க பர்த்டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். நானும் மறந்துட கூடாதுல. எப்ப கேட்பாங்க. அதனால ஆஹா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பார்ட் டைம் வந்து ஒரு ஸ்டுடியோல போயிட்டு ஜாயின் பண்றேன். அங்க இருக்கவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு. அவர் வந்து 1 month கழிச்சு தான் வந்து வராரு ஸ்டுடியோக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது இவர்தான் அப்படினு சொல்லும்போது எனக்கு வந்து பிடிச்சு போச்சு. நேத்து வந்த நீ கரெக்ட்டா நான் போட்டு வந்துட்டேன். சரி இங்கேயாவது போட்டு என் பின்னாடி வா. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அவங்கள மிரட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மோதலாவே போயிட்டு இருந்தது. பழக கொஞ்சம் காதலம். மோது அதானே உலக வழக்கம். அவங்க லவ் பண்றதையே அவங்க ஃப்ரெண்டு தான் என்கிட்ட சொன்னாங்க சார். இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. பிப்ரவரியில லவ் சொன்னாங்க. நான் ஏப்ரல்ல அந்த டைம்ல. ஏன் அந்த 2 மாசம் என்ன யோசிச்சீங்க? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். எனக்கு அப்ப லவ்லாம் என்னன்னு தெரியாது சார். நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. இல்ல 21 வயசு லவ்னா என்ன தெரியாது எனக்கு புரியலையே. எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல? எனக்கும் புரியலையே. அந்த அளவுக்கு லவ் பண்ணது இல்ல சார். லவ் வந்தது இல்ல சார். இல்ல நாளா கோவான்னு சொல்லி லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. படையப்பா நீலாம்பரி காம்போ நம்மளது. அவங்க என்ன தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. டேய் தம்பி இங்க வாடா. டேய் தம்பி உன்னை தான்டா வாடா. அவங்கள பார்த்தாலே எல்லாருக்குமே பயம். ஏன்னா ஒரு மாதிரி டெரரான கேரக்டர். கம்பெனில நிறைய பேர் அவங்கள லவ் பண்ணிருக்காங்க. அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஒண்ணும் இல்ல 3 மாசம் கழிச்சு சொல்றாங்க உன்னை பழி வாங்க தான் நான் வந்து உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னாங்க. என்னடா பிளான்? அதான்டா நானும் கேக்குறேன். என்னடா பிளான்? நான் லவ் பண்ணாத முன்னே ஏன் என் தம்பியை நீ லவ் பண்ற? நான் லவ்வே பண்ணல. எல்லாரும் முன்னாடி என்ன வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டா. ஆனா பண்ணி உன் தம்பியை ஏமாத்திட்டு போறோம் பாக்குறியா அப்படின்ட்டு ரிவெஞ்ச் எடுத்து போனேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நானே ரிவெஞ்ச் ஆகி 10 வருஷமா இங்கே 10 வருஷமா ஹஸ்பண்டா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெக்கமா இல்ல? எது அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே பிடிக்க வச்சது? ஸ்பெசிஃபிக்கா சொல்ல தெரியல. பட் ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி இருந்துச்சு. சகா சொன்ன. இவன் இப்படி சொல்ல மாட்டானே. விவரிக்க முடியாத ஒரு உணர்வா இருக்கு. ஆமா சார் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் இனம் புரியாம போயிட்டு இருக்கு. எனக்கு புரியுது. உன் கண்ணுல எனக்கு சாவு பயம் தெரியுது. நான் ஃபர்ஸ்ட் அவரை தம்பின்னு தான் சொன்னேன். ஸோ தம்பின்னு தான் பேசிட்டு இருந்தேன். 1 month அப்படி தான் பேசிட்டு இருந்தேன். முடியல. அப்புறம் போக போக தெரிஞ்சு நல்லா வைபா நாள் பேசும்போதே ஒரு ஏதாவது காமெடி பிடிச்சி பேசுவாரு. திடீர்னு கேஷுவலா அவங்க ஒரு வாட்டுக்கு தீபாவளி எனக்கு ஃபோன் பண்ணி நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல. நான் என்ன சொன்னேன், இங்க பாருப்பா நீ நல்லா பேசுற காமெடி பண்றதுக்காக உனக்கு கட்ட முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணல. ஆமாடா. சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. அவர் ப்ரொபோஸ் பண்ணி ஒரு 6 month டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே ஐ லவ் யூ முத்து பார்க்காதவங்க வெக்கமா இருக்கு. அந்த 6 மாசம் வந்து சரி நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணுமா, நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம் போல. அதாவது அண்ணா இருக்காரா? ஹாய் ஐ அம் திரு. ஐ அம் அங்கர்கனி. இட்ஸ் ஓகே. என் பேர் கண்மணி சார். கண்மணி அன்போட காதலன்னு சொல்லிட்டேன் ஸ்டேட்டஸ் வச்சு. ஈமோஜில வந்துட்டு ஐ பிளஸ் பெல் சிம்பிள் வச்சு ப்ரப்போஸ் பண்ணாரு. ஐ பில்லா. பெல். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பெல் மணி கண்மணி. மணி. சூப்பரோ சூப்பர் தலைவா. நான் வந்து கொஞ்சம் எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் ஜாலியா ஃப்ளோட் பண்ணி பேசுற மாதிரி பேசுவேன் சார் ஆபீஸ்ல. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. ஆனா நான் வேற பொண்ணுகிட்ட பேசுறப்ப இவங்க கோவப்பட்டாங்க. ஏன்? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. என்கிட்ட அதுக்கு முன்னாடி அப்பதான் பேசிட்டு போறான். போயிட்டு திரும்ப அதே டைலாக் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கா. ஏங்க ரெண்டுமே நல்லா இருந்தா ரெண்டுமே பிடிச்சிக்குன்னு சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? ஒரே ஆபீஸ்ல லவ் பண்றவங்க இருக்கும்போது என்னென்ன தர்ம சங்கடமான நிலையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு? அப்படி கேள்றாயா தலா குட்டி. என்ன போல இன்னொருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அவங்கள லவ் பண்றதுக்கு. அவர் வேற இடம் கம்பெனி இடையில ஒரு 2 மாசம் மட்டும் போயிட்டு வர மாதிரி பிளான்ல இருந்தார். தலைவா நீ பாத்து போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சும்மா தான் சார் சொன்னேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. 2 மாசத்துல நான் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க ஏ திவ்யாவா உஷார் பண்ணிட்டான்டா அப்படின்னு. சார் நான் வேணும்னு பண்ணல சார். சொல்லுங்கடா. அதுல இருந்து அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி அவரை ஃபேஸ் பண்ணவே முடியல. அவர் உயிரே
நான் அனுபவிச்சேன்னா எந்த பொண்ணுகிட்ட பேச முடியாது. நான் ஏதாவது பேசினேன்னா அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிருவாங்க. அவங்கள பார்த்ததுமே அதுல இருந்து பொண்ணுங்களும் கிட்ட வரதுல ஆல்ரெடி பொண்ணுங்க நம்பர் இருந்த எல்லாத்தையுமே பிளாக் லிஸ்ட்ல போட்டாங்க. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. வீட்ல சண்டை போட்டாலும் ஆபீஸ்லயும் அது கண்டினியூ ஆகும். 24 hours சண்டையா இருக்கும். யார் பாத்துப்பாங்களா? நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல. சீக்கிரம் சால்வ் ஆயிடும். அந்த அம்மா ஒரு முறை தான் முறைச்சுது, சீக்கிரம் சால்வ் ஆயிரு சார் அப்படின்னு மாத்திட்டு உடனே டக்குன்னு. ஏன்டா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி கெட்ட பேர் வாங்கி தர. நியூ ஜாயினி வந்தாங்கன்னா என்கிட்ட தான் ட்ரைனிங் 5 minutes தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். ஹாய் சொல்லிருப்பேன். அதுக்குள்ள வந்து உட்காந்துருவாங்க டெஸ்க்ல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரலாம், எதுக்கு உடனே 5 நிமிஷம் வரீங்க? 1 hour முடியறதுக்குள்ளேயே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. இவங்க தான் ஃபியான்சி கமிட்டட். அட கன்றாவியே. ஒய்ஃபு ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்கறது தாண்டி வேற ஆஃபீஸில் இருந்தா அட்லீஸ்ட் பக்கத்து பிரான்ச்சில் இருந்தா ஓகே அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? உங்க 2 பேருக்குள்ள மூட்டி விடுறதுக்காக சொல்ல இல்ல அது யோசிக்கும் போதே புரிஞ்சிருச்சு, பதில் சொல்ல வேண்டாம். ஓகே, கரெக்டா கட்டுப்பிட்டா. லீவ் வந்து எடுக்கணும்னா 2 பேரும் சேர்ந்த மாதிரி லீவ் எடுக்க முடியாது. சூப்பர். அப்படிங்கிற நம்மளால தனியா எந்த லீவுமே எடுக்க முடியாது சார். எடுத்தா மாட்டிப்போம் ஒய்ஃப்ட்ட. கேட்டுக்க. என்னோட லவ் ஸ்டோரி ஊருக்கே தெரியும். எஸ் எஸ். ஒரு நான் டப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. நான் உங்களோட பெரிய ஃபேன் சொல்லிட்டு. உங்க ப்ரோகிராம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? லவ் பண்றேன்னு சொல்ல கல்யாணம் பண்ண சரி அப்புறம் பண்ணிக்கலாம் விடுங்க அப்படி ஃபோன் அப்புறம் பண்ணிக்கலாமா? சும்மா சும்மா டிவி ஆன் பண்ணேன். எங்க அம்மா சொல்றாங்க எப்படியும் இந்த ஃபீல்ட் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ண போறேன். நான் எப்போ அப்படி சொன்னேன்? இப்போ ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கை காட்டினப்போ காட்டினது அவங்கள தான், சாண்ட்ரா தான். யார்ட்டடா விடுறீங்க? முதல்ல ஒரு மல்லிப்பூ வாங்கி கொடுத்து என் காதல ஆரம்பிச்சாங்க மெரினா பீச்ல. ரொம்ப குஷியோ? எல்லாரோட பிளஸிங்ல நான் சந்தோஷமா போயிட்டு இருக்கேன். இப்போ லவ் ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.